ஹார்ட் பீட் 1ல அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா ராக்கியோட கேரக்டர். எனக்கு நிலோஃபர் தான் பக்கா. சப்போஸ் அதெல்லாம் நீனாவா இருந்திருந்தா நீனாலும் பண்ணிருப்பேன். அப்ப அர்ஜுன் Okay. சாப்பிடுங்க ரமேஷ் ரெண்டு பேரை பத்தி ஒரு 3 வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்க சார் ஒரு நல்ல யார் அந்த வினோத்? நிஜமாலே போட்டு இருக்காங்க. நான் ஏஐ நினைச்சிட்டேன். அத பார்த்து ஃபீல் பண்றேன். கம்பல்சரி கட் பண்ணிடுவோம். அப்ப நான் அது செட் வந்து எப்பவுமே ஹார்ட் பீட் வந்து சும்மா வைபா இருக்கணும். அதுக்கு காரணம் மெயின் காரணம் அங்க இருக்க கேரக்டர்ஸ் தான். அவங்க லைக் வந்து ஆடிஷன் பண்ணி போட்ட கேரக்டர்ஸ் நாங்க எல்லாருமே அங்க ஒன்னாதான் இருக்கும். ஒருத்தர் கூட இப்படி தள்ளி போய் உட்கார அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. யார் அங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்போம் எல்லாரும் நம்ம உட்காந்துருவாங்க. தள்ளி உட்காந்து தனியா உட்கார்ந்து அப்படிலாம் இருக்காது. கிரஷ் ஆமா இருக்கதா செய்யுது. ஆனா வந்து கிரஷ் எல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலி அவர் பக்கம் ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அழும்போது அழுதுட்டே இருக்கேன், நான் அழுதுட்டே இருக்கேன், இப்படி நின்றுட்டே இருக்கேன், அழுதுட்டே இருக்கேன். ஒரு கை வந்து இப்படி 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 சொல்லுச்சு. பார்த்தா இங்க கார்த்திக் சார் சரியா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சில லவ் பேர்லாம் பார்க்கும்பொழுது நமக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும். நம்மளுக்கே பொறாமப்பட வைக்கிற அளவுக்கு இவங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல லவ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு 2K கிட்ஸ் மட்டும் இல்லாம 90s கிட்ஸ்க்கு கொஞ்சம் வைத்தறிச்சலா பட வைக்கக்கூடிய ஒரு பேர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹார்ட் பீட்ல இருந்து கிரண் அண்ட் நிலோஃபர் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. சிவ் அண்ட் அக்ஷதா இல்லையா? உண்மையான பேர் அதுவே நாங்க மறந்துட்டோம் ஆக்சுவலா. ஏன்னா ஹார்ட் பீட் பார்த்து அந்த கேரக்டர்ஸோட நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய ஷோக்கு நீங்க வந்ததுக்கு. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரண் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸம் காய் வந்துட்டு 2K கிட்ஸ்ல இருக்காரு. சொல்லுங்க, இந்த ஹார்ட் பீட்டோட கேரக்டர் வந்து உங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் நினைக்கிறீங்க? கிரண் தான் வந்து லைக் என்ன சொல்றது மை பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூ இன் மை கரியர். அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி இன் 2017. ஸோ 17ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் கிரண் தான் வந்து லைக் என்ன சொன்னது, எங்க போனாலுமே வந்து அதாவது ஐம் கோயிங் டு த சேம் பிளேசஸ். அதாவது நான் போன அதே பீச்சுக்கு போறேன், நான் போன அதே டீ கடைக்கு திருப்பி போறேன், நான் போன அதே மல்லிகை கடைக்கு திருப்பி போறேன். ஆனா திஸ் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏய் நீங்க ஹார்ட் பீட் வர சிவகதை மறந்துட்டாங்க. ஆமா, நீங்க ஹார்ட் பீட் வர கிரண் தானே, நீங்க ஹார்ட் பீட்ல வர கிரண் தானே. இல்ல சிவான்றதுனா அதுக்கு முன்னாடி போற யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்ப போறோம் எல்லாம் ரெகக்னைஸ் பண்றாங்க. ஹே நீங்க கிரண் தானே, நீங்க கிரண் தானே அப்படின்னு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஹார்ட் பீட் வந்து ஐ கேன் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் ஓப்பனிங்ன்ற மாதிரியான. ஓகே, ஸோ கம் டு நிலோஃபர் அக்ஷதா. ஸோ என்னதான் நீங்க சோஷியல் மீடியா மூலியமா எங்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமா இருந்தாலுமே கூட இந்த கேரக்டர் வந்து ரொம்ப மனசுல பதிஞ்சு போன ஒரு கேரக்டரா இருந்தது. நிறைய பெண்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் துருன்னு ஜாலியா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லா எமோஷன்ஸும் கலந்த மாதிரியான ஒரு ஃபீல தான் இருப்பாங்க. ஸோ நிலோஃபர் வந்து எந்த அளவுக்கான பெஸ்ட் கேரக்டர் இன் யோர் கேரியர்? எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் சோஷியல் மீடியா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஆக்டிங் தான். பிகாஸ் நான் வந்து கனா பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து சோஷியல் மீடியா உள்ள வந்தேனே. நான் ஆடிஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ஓகே சோஷியல் மீடியா ஒன்று இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சதே வந்து இப்படிதான். ஸோ நிலோஃபர்ன்றது வந்து முன்னாடிலாம் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டெல்லான்வாங்க, இப்ப பார்க்கும்போது நிலோஃபர்ன்றாங்க. சில பேர் வந்து நாங்க ஸ்டெல்லாலே பார்த்துட்டு இருக்கோம், நிலோஃபர் சூப்பரா இருக்கு, நிலோஃபர் கேரக்டர் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பெட்டர் வெர்ஷனா இருக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஸோ சோஷியல் மீடியால இருந்து நெக்ஸ்ட் மூவிக்கு போயிட்டீங்க. மூவிஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அகைன் ஒரு சீரிஸ் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தயக்கம் இருந்ததா? என்னடா பிக் ஸ்க்ரீன்ல வந்துட்டோம், அகைன் ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன தயக்கமோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்ததா? ஏன்னா அப்ப நம்மளுக்கு ஓடிடி பத்தி பெருசா ஒரு நாலேஜ் கிடையாது. பட் இப்ப பயங்கரமா பூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். பட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் இருந்ததா? எனக்கு அப்படி தரல. நான் பேசிக்கா ஸ்டோரிஸ் மேலதான் எப்பவுமே எனக்கு நம்பி இறங்கிடுறது. இந்த பிக் ஸ்கிரீன் ஸ்மால் ஸ்கிரீன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்டிங் தானே, கதை பிடிச்சிருந்தா நம்ம பண்றது தான். ஸோ அண்ட் நிலோஃபர்ன்ற அந்த கேரக்டர் வந்து இன்னும் லைக் தீபக் சார் எனக்கு சொல்லும் போது இன்னும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொண்டு வச்சு பண்ணலாம் நம்ம இறங்கி அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு சேலஞ்சிங்கா என்ன இருந்தது ஆக்சுவலா கிரண் கிட்ட? ஷிவ்ல இருந்து நீங்க கிரணா மாறும் பொழுது, ஏன்னா நிலோஃபர் பத்தி எங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அப்படியே அக்ஷதால இருந்து நிலோஃபர் தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க. பேர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அதெல்லாம் சேம். ஸோ நீங்க ஏதாவது உங்களுக்கு டைம் எடுத்ததா இந்த கேரக்டர்ல இருந்து இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுது?
டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங்காவோ டைம் எடுத்ததாவோ அப்படிலாம் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. இட் வாஸ் ஃப்ளோயிங். கிரண் வந்து எனக்கு இட் வாஸ் ஃப்ளோயிங். அண்ட் கிரணுக்கும் சிவம்க்கும் நிறைய என்ன சொல்றது சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கு. பட் ஐ வுடன்ட் சே 100%. பட் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகும். ஸோ எனக்கு பெருசா சேலஞ்சிங் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓகே. ப்ரெஷர் ஏதாவது இருந்திருக்கா மேம் லைஃப்ல? இப்போ நீங்க ஒரு சீன்ல வந்து சொல்வீங்க, படின்னு சொன்னாரு, அப்புறம் வந்துட்டு வேலைக்கு போக சொன்னாரு, அப்புறம் வந்து மேரேஜ் சொல்றாரு, அவர் ஆடுறா அப்படி சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது லைக் இப்படி 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 போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஹானஸ்டா சொல்லணும்னா நான் வந்து கனா பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து காலேஜ் எக்ஸாம்ஸ் இது அதெல்லாம் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாறி 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 மூணுத்துக்கும் சுத்திக்கிட்டே இருந்தேன் நான். அப்போ ரொம்ப என் கூட லைக் இருந்தது வந்து டீம். ஆப்வியஸ்லி இந்த டீம் அதெல்லாம் என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு. நீ போ லைக் நான் வந்து ஷூட் முடிச்சு வரும்போது அவங்க கார்ல பிக் பண்ண வெயிட் பண்ணாங்க. அவ்வளோ யாராவது பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நான் அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னால இதுல பண்ண முடியும் நான் காட்டியிருக்கனால அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது நம்மளாம் எடுத்துக்கிறது தான். நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிச்சா பண்ணிடலாம். ஓகே. உங்களுக்கு வீட்ல எந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் இருந்தது? ஏன்னா இப்ப எல்லாமே டாட் லிட்டில் பிரின்சஸ் ஆயிட்டதுனால அங்க எது கேட்டாலும் உடனே வீட்ல ஓகே சொல்லிடுறாங்க. தர மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வர வரைக்கும் தான் எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஒரு ட்ரையாவது விடுவாங்க இல்லையா? கண்டிப்பா பசங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ நீங்க நான் உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தப்போ நீங்க சொல்லியிருப்பீங்க ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபேமிலில இருந்து தான் நான் வரேன், ரொம்ப மீடியா அதே இல்லாம ஒரு ஸோ அகைன் டக்குன்னு மீடியா ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு டக்குன்னு மீடியாவுக்குள்ள வரும்பொழுது அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அவங்க ஆக்சுவலி அக்செப்ட்ன்றது வந்து கண்டிப்பா இருக்காது. அதான் அதுதான் நம்ம எப்போ வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எப்படி 4 இடத்துக்கு போறப்போ வந்து கிரண் அப்படின்னு என்ன ரெகனைஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்க கிட்ட 4 பேர் வந்து உங்க பையன் தானே ஹார்ட் பீட் வரான்னு அப்பதான் தே வில் ஸ்டார்ட் ஓகே அவன் ஏதோ அவன் பண்ணணும்னு நினைக்கிறதான் அவன் பண்றான், ஹி இஸ் கெட்டிங் பெட்டர் இன் தட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வர்றப்போதான் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல். ஓகே. இந்த ஹார்ட் பீட்டோட அந்த எல்லா டீமே வந்து நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஆக்சுவலா டைரக்டர் அண்ட் அருமா மேம் எல்லாமே வச்சிருந்தப்போ நான் எடுத்திருந்தேன். அவங்கள்ட்ட வந்து நான் கேட்பேன், ஒரு பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்டா இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ரன் பண்ற மாதிரி இவ்வளோ யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அனுபவம் சொன்னாங்க அதை வந்து கேஜி ஸ்கூல்னு சொல்லுங்க, ஏன்னா அப்படிதான் வந்து அந்த இடமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்லாமே சோஷியல் மீடியால இருந்து வெளியில வந்து உங்களை மாதிரி இருந்த ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ அந்த பக்கம் அனுவோல் மேமா இருக்கட்டும் இல்ல கார்த்திக் சாரா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேருக்கு? நான் வந்து சின்ஸ் டே ஒன்னா வந்து என்னோட ஆடிஷன் டேல இருந்தே என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து என்னவா எப்பயுமே இருக்கும் அப்படின்னா லேர்னிங் தான். ஸோ நான் அந்த செட்டுக்குள்ள போறப்போ நாட் ஜஸ்ட் லைக் அனுமோல் மேம், கார்த்திக் சார் ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் அங்க மட்டும் இல்லாம ஐ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி. எல்லார்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில அந்த மைண்ட் செட்ல நான் இருப்பேன். ஸோ அதனால எனக்கு நான் செட்குள்ள போறப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது வந்து அதான் சொல்லுவாங்க இல்ல என்னோட ஹாலிடே வந்து செட் தான். ஸோ அங்க போறப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றதை பாக்குறதே வந்து ஒரு செம எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து என்ன சொல்றது அது வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஜாலியா நம்ம போனா எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, ஒரு நாள் கூட ஸ்கூலை ஸ்கிப் பண்ணாம போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு இருக்கு. எனக்கு வந்து கனா காலங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது நான் தான் செட்லே குட்டி, அது மாதிரி இங்கேயும் குட்டி. ஸோ வந்து எப்பவுமே வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருந்திருக்கு இந்த செட்ல. அதுவும் எல்லாருமே சீனியர்ஸ்ன்ற போது நான் வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போதே எல்லாரும் அவங்க ப்ரிப்பேர் ஆகுதா இருக்கட்டும், அனு மேம் கார்த்திக் சார் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுதா இருக்கும் பாக்குறதுக்கே ஓகே இப்படிதான் ஆவாங்களோ. லிட்டரலி ஏதாச்சும் ஒரு எமோஷனல் சீன்லாம் போறதுக்கு முன்னாடி செட்ல யாரா இருக்கட்டும், தீபக் சார் ஆகட்டும் இல்ல வந்து அப்துல் சார் ஆகட்டும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, யார்கிட்டும் சிரிச்சு பேசக்கூடாது, தனியா போய் உட்காருங்க, ஃபீல் பண்ணுங்க. இல்ல அது பாட்டை கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இல்ல அதை ஃபீல் பண்றது, அந்த எமோஷன் நம்ம எடுக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு டைம் கொடுத்து கத்துக்கிறது தான். இப்படிதான் பண்ணுவாங்க. இது இப்போ மூவிக்கு போகும்போது நம்ம இதே மாதிரி ஒரு சீன் வரும்போது இப்படிதான் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ன்றது நமக்கு தெரியும். ப்ரிப்பேரிங் ஒரு ஸ்டேஜா வந்து கண்டிப்பா உள்ள செட்டுக்குள்ள வந்தாலே அன்னைக்கு எமோஷனல் சீன் இருக்குன்னா பேசவே மாட்டேன், அப்படியே உட்காந்துருவோம் அதே நினைச்சிட்டு. ஓகே. ஹார்ட் பீட்லோட அந்த உங்களுடைய போர்ஷன் சொல்லும் பொழுது இல்ல மத்தவங்களோட நீங்க ஆக்ட் பண்ணும்போது இந்த கேரக்டர் நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, சாவி மிஸ்டேக் அப்படின்னு ஏதாவது தோணிருக்கா இந்த கேரக்டர்? ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு சொல்லலாம், எல்லாமே பண்ணணும் தான் தோணும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ண?
எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணிருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுதில்ல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் அப்படின்னா வந்து ஹார்ட் பீட் 1ல அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்னா ராக்கியோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேஜோட கேரக்டருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் அப்படி எதுவும் எனக்கு ஃபீல் ஆனது இல்லை. கிரண் தான் ஓகே பக்கா அப்படின்ற மாதிரி. எனக்கும் அப்படிதான். எனக்கு நிலோஃபர் தான் பக்கா. அது இல்லாம இருந்தா வீணாதாலும் பண்ணிருப்பேன். அப்ப அர்ஜுனா இருப்பாங்க. இல்ல அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. யோசிக்கவே முடியல. சோ என்ன கேரக்டர் கொடுத்திருந்தாலும் இப்ப நான் வந்து நிலோஃபரா பண்ணிருக்கேன். எனக்கு இதுதான் பெஸ்ட். எனக்கு நான் பண்ண முடிஞ்ச ஒரு சூப்பரான ரோல். அதை தாண்டியுமே ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு நான் லைக் ஒர்க் பண்ணிருப்பேன். பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, நீ இப்ப சொன்னீங்க இல்லையா ரியல் லைஃப்ல வந்து ஒரு நிறைய பர்சன்ட் வந்து எனக்கு கிரணோட மேட்ச் ஆகும் அப்படின்னு. நீங்க ரீனாவை பத்தி ஆக்சுவலா அவங்க அர்ஜுன் கிட்டே ஒரு சீன் சொல்லுவீங்க, என்ன ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரீனா வந்திருப்பாங்க. அப்போ நீங்க அர்ஜுனை பார்க்காத நீங்க சொல்லுவீங்க அர்ஜுன் கிட்ட, எனக்கு வந்து நான் கால் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்க. அப்ப அர்ஜுன் கேட்பாரு, உனக்கே வரணும் அப்படி சொன்னேன். அது யார்கிட்ட போய் நீங்க இல்ல ரீனா கேரக்டர் யாருக்காகதாலும் வந்திருப்பாங்க. நானே ஹெல்ப் பண்ணி கால் பண்ணா கூட வந்திருப்பாங்க. இல்ல வாட்டவர். பட் அங்க என்ன ட்விஸ்ட்னா அவர் போயிட்டு அவங்க ஆள்கிட்டே சொன்னாரு பாத்தீங்களா, எனக்கு உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி சங்கடம் சொல்லிட்டு. உண்மையா உங்களுக்கு செட்ல வந்து யார் கூட அது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கான போர்ஷன்ஸா இல்ல லைக் ஆஃப் த ஸ்கிரீன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அது தனியா வச்சுக்குவோம். நம்ம இப்போ வந்து ஆன் ஸ்கிரீன்ல தனியா வச்சுக்குவோம். சோ ஆன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்த விஷயம். எனக்கு ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டுத்துலயுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்து திஸ் பர்சன். எனக்கு வேற யார் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து செட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு பீப்புள். பட் ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு இன்னும் அந்த ஒரு வைப் இருக்கு அப்படின்னா பெருமையா இருக்கு. கேட்கவே வேணாம். இவன்தான் உள்ள வரும்போதே தனித்தனியா இன்டர்வியூ எடுத்துருந்துருக்கணும். இல்ல அப்பவும் இவ்வளவுதான் சொல்லியிருப்பேன். செட்டுக்கு வந்து இவ்வளவுதான் தேடுவேன். வந்துட்டானா ஹலோ நீ வந்துட்டேன், நீ காலையில போய் உட்காந்துட்டு வர முடியாது, டைமுக்கு தான் வருவேன் அப்படின்னு. இவன் தான். அது இல்லாமலையும் பீப்புளோட ராக்கியோட தேஜோட இவங்க கூட எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ராக்கி அவரை பத்தி தான் நிறைய கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆக்சுவலா மோஸ்ட் டிஸ்டர்பிங் உங்க ரெண்டு பேர் கேரக்டருக்குமே அவரா தான் ஆக்சுவலி ரியல் லைஃப்ல நாங்க தான் உங்களுக்கு டிஸ்டர்ப். ஓகே, சோ அவரை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா நிறைய பேர் நாங்க இந்த டீம்ஸ்ல நான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ யாருக்கிட்டாலுமே எனக்கு ராக்கி பிடிக்கும். தேஜு பேரும் அடிக்கடி அடிபட்டுட்டே இருக்கும். தேஜு பிடிக்கும். ஈவன் அந்த குட்டி பாப்பா முதற்கொண்ட ரியா கூட அதான் சொன்னா, எனக்கு வந்து தேஜுக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சோ அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கே நல்ல பாண்டிங் இருக்கும். அவங்க ரெண்டு பேர் நாங்க எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. சோ ஜாலி தான். ராக்கி கூட செம ஜாலியா இருக்கும். ராக்கி தான் நிஜமாலே நிறைய பேர் சொல்லிருப்பேன். ராக்கி நிஜமாலே ராக்கி தான் நிஜமாலே. ஆனா என்னன்னா ஆன் ஸ்கிரீன்ல அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான், ஆஃப் ஸ்கிரீன்ல நாங்க தான் போட்டு அவனை நான் கிளம்புறேன் அப்படின்னு, முடியல நாள விட்டுரு அப்படின்னு, தம்மாட்டேன் உட்காரு. உங்களுக்கு எப்படி ராக்கி அவர்தான் கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வந்து நிலோஃபர் மேல ரஷ் இருக்கு அப்படிங்கறத ஆஃப் ஸ்கிரீன். அதாவது டு பி வெரி ஆனஸ்ட், கிரணுக்கும் ராக்கிக்கும் வந்து எப்படி ஒரு பாண்டிங் இருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல, அதே மாதிரி தான் வந்து ஆஃப் ஸ்கிரீன்லயுமே இருக்கும். லைக் ராக்கி நானுமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட்னர்ஸ் செட்ல. சோ என்ன சொல்றது, இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் வித் ராக்கி. தேஜுவுமே அந்த மாதிரி தான். தேஜுனா ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு ஒண்ணு. அதனால வந்து செம ஜாலியா வைபா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சீன் நடக்கும்போது அந்த சீனோட பேப்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்குமா, இல்ல வந்துட்டு ஸ்டோரியோட பேப்பர்ஸே கிடைக்குமா? ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட கேட்டப்ப எங்களுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நாங்களே வந்துட்டு டிவி பார்த்துட்டா ஓகே அடுத்து தான் நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கே வந்து தெரிய வரும். இல்ல இப்போ வந்து நெக்ஸ்ட் 8 எபிசோட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 8 எபிசோட்ஸ்க்கான ஃபுல் ஸ்கிரிப்ட்மே வந்துரும். ஓகே ஃபைன். அண்ட் டே பிஃபோர் இப்போ நாளைக்கு எனக்கு ஷூட் இருக்கு அப்படின்னா எனக்கு என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அதை வந்து தனியா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல நீங்க படிச்சு பார்த்துட்டு ஐயோ இந்த சீன் எப்படி வரும்னு தெரியலையே, இது உங்க சீனா கூட இருந்திருக்கலாம், இல்ல வந்து மத்தவங்களோட சீனா கூட இருந்திருக்கலாம், இந்த சீன் எப்படி வந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு பார்க்க ஒரு ஆர்வமா தூண்டுன ஏதாவது ஒரு நிறைய சீன் இருக்குங்க. எப்பவுமே தீபக் சார் எழுதும் போது ஒரு 4 எபிசோட்னா அந்த கடைசி எபிசோட் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிப்பாரு. இது எப்படி இதுக்கப்புறம் இது எப்படி லிட்டரலா அவகிட்ட சில சீன்லாம் இப்போ வரைக்கும் இது முடிஞ்சிருக்கா நமக்கு, இதுக்கப்புறம் என்ன எழுதுவார் தீபக் சார் யோசிக்கவே முடியலன்னா அதை விட பயங்கரமா தான் ஒரு ஒருத்தர் ஓகே இப்படி போதா கதை. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? நான் வந்து ரொம்ப ஆர்வமா தீபக் அண்ணா கிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயம் வந்து விஜய் சார் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி அவர் சொல்லுவாரு, எனக்கே தெரியாதுடா அவர் வந்து சொல்லுவாரு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு.
ஆனா நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், ஏன் நான் அரெஸ்ட் பண்ணேன்? அந்த சீன் தான் ரொம்ப நான் அவர்கிட்ட ரொம்ப ஆர்வமா கேட்டேன். ஓகே. ஃபைனலா வந்துட்டு விஜய் சார் ம். ஓ காட் அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். ஆக்சுவலா அவர் இன்டர்வியூக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் இன்டர்வியூலயே வந்துட்டு அவரை பத்தி தான் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்க கேட்டிருக்கோம். இன்னைக்கான கிரஷ் அவர் தான் ஆக்சுவலா. 90s கிட்ஸுக்கும் சரி அண்ட் இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கும் கொஞ்சம் இருக்கலாம். பட் இருந்தாலும் எங்களுக்குலாம் வந்து பயங்கர கிரஷ் வந்து அந்த செட்லயே வந்து அவர் தான். அண்ட் ஆல்மோஸ்ட் சீனியர் ஆக்டர். கண்டிப்பா அவருடைய சீன்ஸ்லாம் ஒவ்வொன்னு பாக்குறப்ப நம்மளே எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கும், நம்மளே கண்டிப்பா, சிரிக்கிற கண்டிப்பா. மாதிரி இருக்கும். So அவருடைய ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? கிரஷ் ஆமா இருக்கதா செய்யுது. ஆனா வந்து கிரஷ் எல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலி அவர் பக்கம் ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா நான் வந்து அவரோட எவ்வளவு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், லைக் அவரோட எவ்வளவு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நானு. ஆனா என்கிட்ட வந்து ஒரு சீன் முடிச்ச உடனே அவர் கூட பண்ற சீன்னா லிட்டரலி ஒரு சீன் வந்து நான் நீடில் உள்ள போட்டுருவேன். அவர் தான் கூட இருப்பாரு. அதெல்லாம் முடிச்ச உடனே வந்து என்கிட்ட இன்ஸ்டாலயுமே ஒரு ஸ்டோரியில போட்டிருந்தாரு. லைக் ரொம்ப நல்லா நடிச்சீங்க நீங்க, நேர்லயுமே சொன்னாரு. லிட்டரலி அங்க அழுதுட்டு இருக்கும் போது அங்க யாரோ டேக் எடுத்துட்டு இருந்தாங்க. திருப்பி நாங்க வந்து எப்பவுமே கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டோம் யாருமே செட்ல. சோ அழும் போது அழுதுட்டே இருக்கேன், நான் அழுதுட்டே இருக்கேன், இப்படி நின்னுட்டே இருக்கேன், அழுதுட்டே இருக்கேன். ஒரு கை வந்து இப்படி சொல்லுச்சு, சில் சில் சில். பார்த்தா இங்க கார்த்திக் சார் சரியா இருக்கு. நான் அப்ப நிஜமாலே ஒரு கான்பிடன்ஸ், ஓகே ஐ கேன் டு திஸ் அப்படின்னு இருந்தேன். அங்க யாரோ டேக் எடுக்கும் போது அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஓகே யாரும் இருக்காங்க இங்க நமக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு அவர் மேல. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சரி. அவங்க இண்டிவிஜுவலா என்ன நடிக்கிறாங்க, அவங்கள அப்ரிசியேஷன் எல்லாமே அவர் கொடுப்பாரு எப்பவுமே. அனுமம் அதே மாதிரிதான். எங்களுக்கு வந்து லிட்டரலி லாஸ்ட் டே வந்து மேம் ஹேம்பர்லாம் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. லைக் லிட்டரலி பென் எல்லாம் வந்து எங்க பேர் போட்டு கேண்டில் அந்த மாதிரி கியூட்டான கிஃப்ட்ஸ் தான். எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்றீங்களா நமக்கு யார் லெட்டர்ஸ் தருவாங்கன்னு, அவங்க அவ்வளவு அழகா ஹேண்ட் ரிட்டன் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஓகே. சோ உங்களுக்கு விஜய் சாருக்கும் காம்பினேஷன் இருந்ததா? அதுதான் அந்த இல்ல ஆக்சுவலா உங்களோட அந்த சீன் மட்டும் தான் பாத்தீங்க. சீசன் 3ல எதிர்பார்ப்போம். எஸ் ஆஃப் கோர்ஸ். நீ ஒரு ஊசி கத்தி அத உள்ள போட்டு ஆமா. சோ ப்ளீஸ் சாப்பிடுங்க. பேசிட்டே பண்ணலாம். நீ சாப்பிடுங்க. ரமேஷ் சாப்பிடுங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. சொல்லலாம். யார் அந்த வினோத் அப்படிங்கறதா இங்க வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அதை எங்களுக்கு காட்டவே இல்லை நீங்க வினோத் அப்படிங்கறத. பிகாஸ் கிரணை வந்து நிலோஃபருக்கு பிடிச்சதுக்கான காரணமே அந்த வினோத் தான். நீங்க அந்த எமோஷனல் சீன் ரொம்ப அழகா த்ரூ பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க யார் அந்த வினோத்? வினோத் வந்து கதையில என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஓகே. அவர் தான் இறந்து போயிருவாருன்னு காட்டுவாங்க. அதுக்கு வந்து நிஜமாலே ப்ரிப்பேர் பண்ணேன் நான். அது ப்ரிப்பேர்னா ஆக்டிங் நடிச்சு பார்த்து ப்ரிப்பேர் அதெல்லாம் இல்ல. ஆனா மைண்டா வந்து அந்த ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம வந்து இப்போ இது அப்துல் சார் நிறைய டீச் பண்ண ஆரம்பிச்ச விஷயத்துல எனக்கு. பிகாஸ் நம்ம இப்பதான் இறந்து போனாங்கன்னு ஒரு பர்சன் தான் நம்ம வந்து அழுவோம், கத்துவோம். ஆனா இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதை வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது நான் அழணும், ஆனா அட் த சேம் டைம் கான்ஃபிடென்டா இருக்கணும். இப்படி ஆயிடுச்சு, ஆமா இப்படி ஆயிடுச்சு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப மூவ் ஆன் ஆயிருக்கேன். ஆனா இன்னும் என் மைண்ட்ல இருக்கு, பட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் ஒரு பாயிண்ட் அது. ஸோ அதை பிளே பண்ணும்போது அழுதேன், நான் சீன்ல அழுதேன் நிஜமாலே. எவ்வளவு லைக் ஒரு 2-3 வாட்டி டேக் போச்சு. பிகாஸ் எல்லா சைட்ல இருந்து எடுப்பாங்க, அந்த மாதிரி டேக் சொல்றேன். போகும்போது ஒரு வாட்டியுமே அழுதேன். பிகாஸ் அன்னைக்கு ரொம்ப அழுகுற மூட்ல தான் இருந்தேன். அந்த சீனுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு வரும்போது அது வந்து தட்னா அழுகுற மாதிரி தான் இருந்தேன் ஒரு வாட்டியுமே. ஸோ வந்து ஆமா அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க யாரும் உங்களுக்கு சொன்னாங்களா அது மாதிரி? எனக்கு வந்து அதான் இந்த ஸ்கிரிப்ட் தெரியும் எனக்கு. பட் வினோத் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே யாருமே காட்டல வினோத் கடைசி போட்டோ இருக்கு. போட்டோல மட்டும் இருக்காங்க என்கிட்ட. அன்னைக்கு தான் ஷாமா நான் சொன்னாரு, நிஜமாலே அப்படி ஒருத்தங்க இருக்காங்க. நான் ஏஐ நினைச்சிட்டேன். அத பார்த்து ஃபீல் பண்ணிட்டேன், என் பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டானே. நிஜமாலே ஒருத்தர் இருக்காரா? ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். பட் அது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயத்த நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம், அதை பத்தி பேசிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்ல நடந்திருக்கா? மேஜிக் மூமெண்ட்ஸ் இல்ல, எனக்கு வந்து ஹார்ட் பீட்டே ஆக்சுவலி மேஜிக் தான். ஏன்னா நான் அது முதல்ல எடுக்கணுமா வேணாமான்னு போது ஃபர்ஸ்ட் என்ன வந்து பண்ணுன்னு சொன்னது வந்து ஷாமனா தான். கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஐயோ ஹார்ட் பீட் இன்னுமா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஆடிஷன் லைக் இருக்கிற அந்த டெஸ்ட் ஷூட்ஸ் இருக்கும் போதுமே என் கேரக்டருக்கு நான் மட்டும் தான் வந்திருந்தேன். டெஸ்ட் ஷூட்டுக்கே நான் ஒருத்தி தான் வந்திருந்தேன். மத்த கேரக்டர்ஸ் இவங்க கேரக்டர்ஸ்க்கு 3 பேர் வந்திருந்தாங்க. 3 பேர் கூட நான் நடிச்சு காட்டினேன் நானு. ஸோ என்னை அவ்வளோ நம்பி தீபக் சார் ஆகட்டும், அப்துல் சார் ஆகட்டும், ஷாமனா தான் என்ன இங்கிருந்து கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வந்தது ஹார்ட்பீட்க்கு. ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல் நான். எப்படி அவர் வந்து லிட்டரலி நான் கேட்கும் போது இது என்ன மாதிரி ரோல் உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாரு. ஓகே நீங்க சொல்லிட்டீங்களா, நான் வந்துடுறேன். அப்படிதான் நான் வந்தது இதுக்குள்ள. ஸோ இப்போ நான் அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ். ரதிவான் கிட்ட 50 ஸ்குவார் சார் வாங்கிருக்கீங்களா? திட்டா
ஸ்குவாட் Squads. எங்க அவங்க எதுனாலுமே செம்ம squads தானே sweet. போட சொல்லுவாங்க அவங்க actually. செம்ம ஸ்வீட். அவங்க ஸ்குவாட் போட வைக்கிற ரதிக் மேக்கோ அனுமன் அனுமன் மேக்கோ மேம்க்கு சம்பந்தமே இல்ல. அவங்க Yes. சரியான ஸ்வீட். ரதி மேம் கிட்ட திட்டு வாங்கியிருக்கோம். அதாவது ஸ்கிரிப்ட் Script வைஸா பயங்கரமா ஸ்கிரிப்ட் வைஸா திட்டு வாங்கியிருக்கோம். ஆனா Okay. ஆஃப் ஸ்கிரீன் வந்து Very, very, very ஆமா. Literally சிறப்பே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லிட்டரலி Wow. கார்த்திக் சார் வந்து கதபடி விஜயா இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் டைப் இருப்பாரு. ரதி மேம்க்குலாம் அந்த நீல் உள்ள போட செய்யும்போது நிஜமாலே நான் பயந்துட்டேன். என்ன திட்ட போறாங்கன்னு தெரியலேன்றது நானு. அவங்க கத்த ஆரம்பிச்சப்ப பக்குன்னு அடிச்சுட்டு இப்படி கத்துறாங்க. சாரி சார் இப்படி வேணுன்றது நானு கண்ணெல்லாம் கலங்கி நின்றது நானு. Okay. அவங்க ஆக்டிங்னு வந்தா டோட்டலி பயங்கரம். 10 out of 10 வச்சுக்கலாம். ஹார்ட் பீட்ல வந்துட்டு 10 நான் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கேரக்டர் கொடுப்பீங்க? ஆஃப் ஸ்கிரீன் ஆர் ஆன் ஸ்கிரீன் whatever. எல்லாருமே 10ன்றனால தான் இங்க வந்து நிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதெல்லாம் முடியாது. போங்க. ஏய் நிஜமாலே சொல்றேங்க. போங் பண்ணா எடுத்துறோம் நான். அப்ப நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். யாரா ஒருத்தர் நீங்க ஹார்ட் பீட்ல பாத்துக்கீங்க. பாத்துறேன். யாரா ஒருத்தர் வந்து இல்ல இவங்கள விட வேற யாரா பண்ணி இந்த ரோல் பெட்டரா இருக்கும் நீங்க நினைச்சிருக்கீங்க. சீனியர் டாக்டர்ஸ்ல ஒரு வில்லத்தனமா இருப்பாரே. ஆமாமா பிரீத்தம் அவர் பண்ண வேணாம்னு தோணுச்சா உங்களுக்கு? பண்ண வேணாம்னு தோணல. பட் அவர் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே இத கட் பண்ணிடுவீங்களா நீங்க இத மட்டும்? கம்பல்சரி கட் பண்ணிடுவோம். அப்ப நான் அப்படியே ஆன்சர் பண்ண மாட்டேன். எனக்கு 10 out of 10 ரீனா சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த கேரக்டருக்கு. எஃபர்ட்ஸ் போடுறது எல்லாமே. இப்போ யாரா இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ள வரும்போது இப்ப ரீனான ஒரு கேரக்டருக்கு வேற ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா இதே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஆனா இவங்க போடுறது நான் கண்ணால பாக்கும்போது ஓகே 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 இவங்க பெர்ஃபெக்ட்டா இந்த ரோலுக்கு 10 out of 10 அவங்க கண்டிப்பா. Okay. I would say நானுமே ரீனா சொல்லுவேன். உண்மையா ஏன் சொல்லணும்னா அர்ஜுன் சொல்ல மாட்டீங்க? இல்ல அதுதான் ஐ அம் கோயிங் டு சே தட் சீரியஸ்லி. Okay. ரீனாவும் சொல்ல போறேன். அர்ஜுனுமே வந்து இட்ஸ் நாட் ஈஸி. Yes. அவர் அதுக்காக போற அந்த கேரக்டருக்காக போடுற அந்த எஃபர்ட்ஸா இருக்கட்டும். உண்மையா சொல்லணும்னா அந்த லாஸ்ட் அந்த எபிசோட்ல நீங்க பாக்குறீங்கல்ல, அது வந்து நீங்க எப்படி அதை அங்க டிவில பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி அது ரொம்ப ரியலா ஃபீல் ஆச்சோ, நாங்க செட்ல இருக்கும் போதே எங்களுக்குமே வந்து அது அப்படிதான் இருந்தது. எனக்கு ரீனாவை பாக்குறப்போலாம் ஒரு மாதிரி ஐயோ ஒரு ஒரு என்ன சொல்றது சம பாவமா ஒரு மாதிரி பரிதாபமா அவங்க கிட்ட சொல்லி வீட்டுக்கு போய் தயவுசெய்து சுத்தி போடுங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு உண்மையாவே நம்மளுக்கு பாக்குறப்பவே அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து சீரியஸ் ரெண்டு பேருமே அர்ஜுன் எனக்கு அவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வெளியில பார்க்க ஹார்ஷா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பிஹேவியர்ஸ் அவருடைய அவுட்லுக் இருந்தாலுமே வந்துட்டு அவருடைய கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு. தயவுசெய்து அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுங்க. தாடி வச்சவங்க கேட்டவனா அதுதான் நான் சொல்ல வரேன். தாடி வச்சவங்க அதுதான் நான் சொல்ல வரேன். அது கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு தாடி வைக்கிறாங்க வைக்கல அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படி வந்துட்டு நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். ஓகேங்க நாங்கலாம் நம்ம வந்து ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா? ஆக்சுவலி இது அப்துல் சார் சொல்லுவாரு, செட் வந்து எப்பவுமே ஹார்ட் பீட் வந்து நம்ம வைபா இருக்கணும். அதுக்கு காரணம் மெயின் காரணம் அங்க இருக்க கேரக்டர்ஸ் தான். அவங்க லைக் வந்து ஆடிஷன் பண்ணி போட்ட கேரக்டர்ஸ் நாங்க எல்லாருமே ஃபன்னாதான் இருக்கும். ஒருத்தர் கூட இப்படி தள்ளி போய் உட்கார அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. யார் அங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கணும் எல்லாரும் அங்க உட்காந்துருவாங்க. தள்ளி உட்காந்து தனியா உட்கார்ந்து அப்படிலாம் இருக்காது. ஸோ மெயினான ஹார்ட் பீட்டோட சக்சஸ் காரணமே எல்லாரும் கேரக்டர்ஸ். ஸோ அடுத்ததா வந்துட்டு நம்ம ரேபிட் ஃபயரா போயிடலாம். ஓகே, ஏன்னா நம்ம நிறைய ஹாபிட் பத்தி பேசிட்டோம். இப்போ எப்படி நான் தான் ஆக்சுவலா அப்படி பண்ணணும். ஏன்னா எப்படி மாத்துறீங்கன்னு மட்டும் பாருங்க. ஓகே, தனித்தனியா கேட்பீங்களா? எப்படி பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படி நான் கேட்க மாட்டேன். நானே ஆப்ஷன் கொடுத்தேன், கவலைப்படாதீங்க. விஜயா அஜித். அஜித் அஜித். விஜய் சார். ரஜினி ஆக்கம். ஐயோ இது ரொம்ப டஃப். ரெண்டு பேருமே ஒவ்வொரு விதத்துல ஆமா, அந்த போங்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. எனி ஒன் சூஸ் ஒன். நம்ம யாரையுமே தப்பு சொல்லல, நமக்கு பிடிச்சதுன்னு சொல்ல போறோம். யா கமல். கரெக்ட். டீ குடிச்சா கமல் சார். கமல் சார். ஓகே. எஸ்கேஆர் விஜய்ஸ். எஸ்கே. எஸ்கே. ஓகே. சிம்பு தனுஷ். சிம்பு. தனுஷ். ஓகே. ஹரிஷ் ஆர் பிரதீப். ஹரிஷ். 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 பிரதீப். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரிஷ் கல்யாண் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிரதீப்போட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அப்கமிங் ஹீரோ. அதேதான். லைக் இட்ஸ் நாட் ஈஸி இல்ல. லைக் ஒரு நியூ கம்மரா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஆல்ரெடி ஒரு பிக் ஹெட்ஸ் இருக்கும் போது வந்து 100 crores ஹேட்ரிக்கா வந்து 100 crores கொடுக்கறதுன்றது வந்து இட் டேக்ஸ் a lot. அதுவும் ஆப்வியஸ்லி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி அங்க போய் நிக்கிறதுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல.
அவர் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, எப்படி இருக்கேன் அப்படின்னு காட்டும் போது ஒருத்தர் கேவலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அது அங்க Exactly. நிக்கிறதுதான் ஏங்க புதுசு. எங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் ஆமா. தாண்டி மீடியானாலே இதெல்லாம் தாண்டி தான் வர Exactly. முடியும். கண்டிப்பா. கண்டிப்பா. நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய கண்டிப்பா இவெல்லாம் ரீனா பீரியட சுத்தமா எவ்வளவு வந்து எனக்கு நாளா அமுச்சு விடுறேன். இத பாரு, இத பாரு, இது சூப்பரா இருக்கு, இத பாரு. இந்த கேரக்டர்ஸை தாண்டி நம்மளுடைய பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா மீடியால ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நிறைய பேர் மீடியால இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி போறதுக்கான மெயின் ரீசனாவும் அதுவா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா? நான் அப்படி அஃபெக்ட் ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தான் அவங்க பயங்கரமா affect ஐயோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி இவங்க இப்படி பேசிட கூடாதா, யாராச்சும் முடிஞ்சா தயவு செஞ்சு please இவன் போடுற கமெண்ட்ஸ் போய் பாருங்க. கண்டிப்பா பாருங்க, ரிப்ளை பாருங்க. அரண்டுவீங்க. ஏதோ ஒன்னு சொல்றான். அதாவது ஐ வெல்கம் கிரிட்டிசிசம். இந்த மாதிரி வந்து இப்போ நீ இதை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம், அதை நீ கொஞ்சம் இது பண்ணலாம்ன்றது Yes, வந்து of course. ஐ அக்செப்ட் தட். நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் லேர்னிங்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் வந்து எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவேன். கண்டிப்பா. ஆனா வந்து என்ன சொல்றது, ஒரு பேஸ்லெஸ் கமெண்ட்ஸ் இருக்கும்ல, சும்மா ஏதோ ஒண்ணு வந்து பேசணுன்றதுக்காக பேசுறது, சம்பந்தமே இருக்காது, அவன் வந்து ஏதோ ஒண்ணு பேசும், அதெல்லாம் வந்து செம்மையா கொடுப்பாங்க ரிப்ளை. நீங்க படிங்க. ஓகே, நான் இதுக்கானே நான் சொல்ல வந்து பெஸ்ட் எடுத்து நான் இன்டர்வியூ கீழே வந்து போட்டு தயவு வச்சிடுறேன். செஞ்சு இப்படிலாம் போடுங்க. போடுவாரு இங்கேயே அப்படின்னு போடுங்க. சொல்லிட்டு கீழே போடுங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன நம்ம ரொம்ப இமோஷனலா டக்குன்னு அஃபெக்ட் ஆயிடுவோம் இல்லையா? ஏன்னா ஃபேமிலிங்க அது ரொம்ப உமன்ஸ் கண்டிப்பா. வரைக்கும் பாண்டா இருக்கும். என்ன வந்து தோற்றமா அப்படி இப்போ வரைக்கும் நான் பெருசா அஃபெக்ட் ஆனது இல்ல. ஆனா வந்து ஒன்னு ரெண்டு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் அப்படி தட்டி விட்டுறதா. கனா பணமும் வரல. அதுக்கப்புறம் மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. ஹார்ட் பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஹார்ட் பீட் குள்ள வரும்போது கொஞ்சம் நிறைய அஃபெக்ட் ஆனதான். நியூ கேரக்டர்ஸ் வரும்போது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பயங்கரமா வந்துச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏன் இப்படி சொல்றாங்க, நம்மளத இதுக்கு தானே கூட்டு வந்திருக்காங்க, நடிகை தானே கூட்டு வந்திருக்காங்க, நாங்க தான் நடிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் ஆன அந்த டைம். லைக் ஆனா அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறது போது அதே மக்கள் தானே ஏத்துக்கிட்டு இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், அவ்வளவுதான் நமக்கு. அண்ட் இப்போ உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயான ஒரு ரேபிட் ஃபயர் வந்து நான் வச்சிருக்கேன் தனியா, அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாங்க கடலமுத்து வந்து வேளாண் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது வந்து கேட்கலாம். ஓகே, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கீங்க அப்படிங்கறதான். ஆஃப் ஸ்கிரீன்ல ஃப்ரெண்டாவும் சரி, டவுன் ஸ்கிரீன்ல வந்துட்டு பேராவும் சரி. யார் அதிகமா லைன்ஸ் மறப்பா? ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே. அடுத்ததா வந்துட்டு லேட் கமர். இவன் லேட் கமர்ல கரெக்ட் டைம் சொல்லுவான். நான் கொஞ்சம் சீக்கிரமான கமர். நீங்க லேட் கமர் ஆயிடுவீங்களா? நம்ம 7:30 ஷூட்டுக்கு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் 7:30 ஷூட்டுக்கு நான் 6:45 வந்துருவேன். அது ஏன் தப்பு? ஓகே, இவன் கரெக்ட்டா 7:30 வருவான். ஓகே, சோ கரெக்ட்டா தான் வரீங்க. ஆனா லேட் கமர் இல்ல. பட் கம்பேரிங் டு அவங்கள மோர அவன் லேட். ஓகே, ரீடேக்ஸ். அதுதான் ரொம்ப ஆமா ரொம்ப ரேர்ஸ் படிச்சிட்டு வரது. ஆமா. ஓகே ஓகே, ரெண்டு பேரை பத்தி ஒரு 3 வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணனும் அப்படினா நீங்க அவங்கள பத்தி. சார் ஒரு நல்ல ஒரு நம்ம ஆரோக்கியமாவே போய்டுவோம். கொஞ்சம் நல்ல ஆக்சுவலி ஏய் பாத்துங்க, அப்புறம் ஹார்ட் பீட்டோட ஃபேன்ஸ்லாம் வந்து கீழ கொந்தளிச்சிருவானா? இல்ல அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்க நார்மலாவே இப்படிதான் ஜாலியான பீப்பிள் தான். ஓகே, நீ சொல்லு. சொல்லவா? சொல்றா. நல்லதா சொல்லுங்க. அது யோசி. அதுதான் நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. மூணு வார்த்தைகள் சொல்லுமா? மூணு சென்டென்ஸா கூட சொல்லுங்க. சென்டென்ஸா டக்கு டக்குன்னு மூணே சொல்லிடுறாங்க. நீ சொல்லு. கியூட். थैंक यू. அப்புறம் வந்து ஹார்ட் வர்க். மூணாவது வந்து passionate. சொல்ல பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நீங்க. நான் லைனாவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து சிவம் கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப ஒரு சில்லான பர்சன். நான் ரொம்ப அடுத்து அது பண்ணும் வந்து 4 ஸ்கிரிப்ட் மிச்சம் இருக்கு யோசிக்கவே மாட்டான். இன்னைக்கு ஷூட்டிங் வந்த மாதிரியே இருக்க மாட்டான். ஆனா அவன் படிச்சுட்டு வந்திருப்பான், பட் ஷூட்டிங் வந்த மாதிரியே இருக்க மாட்டான். நான் ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம் அவன்கிட்ட. அவ்வளவு சில்லா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். நல்லா சில்லா போயிட்டு படிக்கவே இல்லப்பா சொல்லுவாங்க. நீங்க இன்டர்வியூ வந்து கூட பாத்துக்கலாம். நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்த என்ன இன்டர்வியூக்கு ஜாலியா இருப்போம். எதுக்கு வந்து கூட தெரியல, சாப்பிட வந்திருக்கானா இன்டர்வியூக்கு வந்திருக்கானே தெரியாது. ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து எல்லாம் ஒரு பாய்ஸ்க்கும் சரி ஒரு கேர்ள்ஸ்க்கும் சரி வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லைக் எப்பவுமே ஒரு கோ டு பர்சன் தான் இவன். எதுனாலும் இல்ல நிஜமாலே எதுனாலும் நான் சிவனுக்கு கால் பண்ணிட்டு இது என்னடா, என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இவன்ட்ட கால் பண்ணா கிளியர் ஆகிருக்கும் மைண்ட். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த விஷயத்த மறந்துடுவோம் நம்ம வேற ஏதாச்சும். அண்ட் வந்து எனக்கு இவன் டேலண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவன் பாடுறான் வேணாம்
அதனால ரேப் பண்ணுவான். எனக்கு சிவம்னாலே பிடிக்கும். சிவம்னா இது அது வச்சிருக்கோம் கடைசியா முடிக்கிறதே அதோட தான் நம்ம முடிக்கிறோம். ஐயோ. அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க அந்த அளவுக்கு எங்கனாலும் இடம் போட்டுற பாவம், கூடாது. ரொம்ப பாவங்க. கூட்டிட்டு போயிட்டுல சூப்பரா ஆமா, பண்ணுவான் அது. பண்றா. இல்ல நான் அதை வச்சிருக்கேன் ஆக்சுவலா எடுத்து வச்சுட்டேன் நான் அதெல்லாம். ஏன்னா முன்னாடி நாங்க கேதர் பண்றோம். அப்ப எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அதனால சிவம் மாதிரி ஒரு பர்சன் எல்லாரும் லைஃப்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பையன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப Thank you. ஜாலியா இருந்தது. அவ்வளவு சீக்கிரமா Thank you. விட மாட்டேன். ஓ. ஸோ வாங்க கமான் நம்ம வந்து உங்க ரேப்போட நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜதி சரி ஸ்ருதி எல்லாம் கரெக்டா தான் நாங்க இருக்காங்க. இப்போதைக்கு நாங்க உங்களை மனுஷங்க. கூட்டிட்டு வர முடியாது. அதனால நீங்களே ஒரு ஸ்ருதி வச்சு பாடி முடிச்சுடுங்க. பாடுறா பாடுறா கமாண்டா கமாண்டா. ஓகே. வேலை 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 பாக்குறேன், நல்ல வேலை பாக்குறேன், அந்த பொண்ணை பாக்குறேன், அவ கூட வந்து இருக்கும், அவ ஃப்ரெண்ட பாக்குறேன், அவ கண்ணை பாக்குறேன், அவ சொல்ல பாக்குறேன் ப்ரோ, நல்ல வேலை அவ பாய் ஃப்ரெண்டு பாக்கல, அவன் அந்த சக்கல என்ன சீண்டி பாக்கல ப்ரோ, சீண்டி பார்த்தா அப்ப தெரியும் சீனு கட்டல, ஒரு அப்பர் கட்டல போவ புத்தர் கட்டல டை பாப்பு சீனு மாப்ப டன்னு வெயிட்டு கட்ட சாத்தம் பண்ணு டேஸ் கண்ணு மொக்க சீனு போட மட்டும் சிம்பிள் மேன் யோமை தென்னு 90s பண்ணு உங்க பொண்ணுக்கு டீனு நான் லைஃப் கேமுக்குள்ள வெப்ப போடும் ஹீரோ ஸ்பைடர் மேன் ஹே யூ wanna go for a date I'm buying flowers I am sorry little late she's my diamond my ain't gonna lie she's a diamond safe in my hands கொஞ்சம் பேசி கண்ணாம்பூச்சி கொஞ்சம் பேசி கண்ணாம்பூச்சி பறந்துட்டா என் தும்பி பூச்சி ஆயுத மூச்சு கண்ணை தோச்சு நெக்ஸ்ட் என்ன பாப்போம் மச்சு சில்ற மேட்டர் போதும் குவார்டர் மெல்டிங் லைக் ஐஸ் வாட்டர் லைஃப் இஸ் ரெடா கெட்டிங் பெட்டர் தேங்க் யூ டு மை ஸ்டெப் சிஸ்டர் ஹோ வெயிட் where did you go baby full night நான் கட்ட போறேன் ஊரை சுத்தி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை உன்னை பத்தி காம் டவுன் நான் ஏத்த போறேன் ஊர் பத்தி மாமா நான் ஸ்டேட்டு அவ பேச்சு இல்ல ஃபிளாட்டு காலு மேல கால போட்டு ஜெயிச்சவன் ஹாட்டு சாமி பட்ட கேட்டு நீ வைப் பண்ணி காட்டு நான் அடாவடி டைப்டும் வாய கொஞ்சம் சாத்தின்னு மூடின்னு சட்டுன்னு புட்டின்னு கிளம்பு நான் ஸ்டாட்டிக் இல்ல ஆட்டோமேட்டிக் இரும்பு நீ சால்வா போயிடு இல்ல கறி குழம்பு நான் பேசுறது இல்ல தெரிக்கு மண்டை நரம்பு. நைஸ். இது வந்து இவனே எழுதுனது. ஓ ஓகே. இன்னும் நிறைய திறமைகளை நீங்க உள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து எடுத்து அது வெளியில முடிடா. ஸோ கொஞ்சம் எடுத்து வெளியில விடுங்க. அப்பதான் வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் ஹாப்பி ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you. நீங்களும் ரொம்ப அழகா இன்டர்வியூ எடுத்தீங்க. போர் அடிக்கல, ஜாலியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you. இன்னும் நிறைய உயரத்துக்கு ரெண்டு பேரும் போகணும். சீக்கிரமே வந்துட்டு ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த Thank you, லெவல்ல thank you. வந்து நீங்களும் ஒரு பெரிய ஒரு ஆங்கர் ஆகி நானும் ஹீரோயின் ஆகணும். ஹீரோனாமா அவங்க உங்களால முடியாதா அவங்க அவங்க ஏய் கொடுங்க உங்களை ஒரு 4 பேர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நம்மளே கூட எடுக்கலாம். அப்படிலாம் வேணாம். ஸோ அகைன் நீங்க வந்து இந்த பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எங்க ப்ரொமோட்டிங் சார் நாங்க விஷ் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.